அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயே நமக. ஸ்ரீ பாலா சதகம் 3ஆம் பாடல். கோகிலமே கோமகளே கொற்றவையே குலமகளே, நீயே என்னை தோன்ற வைத்தாய், பிறந்த என்னை வளர்க்கின்றாய், நாளும் நல்ல துணையானாய், நன்றும் தீதும் நீ தந்து நல்லறிவை ஊட்டுகின்றாய், செந்தமிழாய் அருளும் பைங்கிளியே, நான்மறை போற்றும் பாலையம்மா. பாடலின் பொருள்: கோகிலமே, அதாவது குயிலாயிருக்கின்றாள் அன்னை. 4 வேதங்களையும் கற்றுத்தரும் குயிலாய் இருக்கின்றாள். கோமகளே, கோ என்றால் மேன்மையை குறிக்கக்கூடிய, அனைத்து தெய்வங்களுக்கெல்லாம் மேன்மையான தெய்வமாய் இருப்பவளும் அம்பிகைதான். அனைத்து தெய்வங்களின் மூல சக்தியாக இருப்பவளும் அம்பிகைதான். கோமகளே. கொற்றவையே, ஆதி காலத்தில் நம் தமிழ் சமுதாயம் கொண்டாடி கொண்டிருந்த பெரும் காவல் தெய்வமானவள் நம் கொற்றவை. இன்றளவும் கொற்றவை வழிபாடு தொடர்கின்றது என்பது குறிப்பாகும். குலமகளே, நம் பாரத தேசத்தில் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் உண்டு. அந்த ஒவ்வொரு குலதெய்வத்திலும் ஒவ்வொரு பெண் தெய்வம் உண்டு. அந்த ஒவ்வொரு பெண் தெய்வத்திலும் மூல சக்தியாக இருப்பவள் நம் ஆதிபராசக்தியே. அந்த சக்தியே பாலையாக உருகொண்டு அருள்கின்றாள். நீயே என்னை தோன்ற வைத்தாய். அதாவது ஒவ்வொரு பெண்ணின் கருவறையிலும் அம்பிகையின் சக்தியே கருவை வளர்க்கின்ற சக்தியாய் பரிமளக்கின்றது. அந்த சக்தியே இருக்கின்ற கருவிலே ஆன்மாவை அமர வைத்து அந்த ஆன்மாவிற்கான வினைகளை அதே எழுதி அதன்படியே வாழ வைக்கிறது அந்த சக்தி ஆகும். அப்பேற்பட்ட அந்த சக்தியே ஒவ்வொரு உயிரையும் தோன்ற வைக்கிறது என்று கூறுகிறார் இங்கே. நீயே என்னை தோன்ற வைத்தாய், பிறந்த என்னை வளர்க்கின்றாய். நாம் வளர்வதற்கு தனியாக நாம் எதுவும் செய்வதில்லை. கண் பார்க்கிறது என்றால் கண்ணில் ஒளியாய் இருப்பவள் அன்னை. காது கேட்கிறது என்றால் அதில் சக்தியாய் இருப்பதும் அன்னை. வாய் பேசுகிறது என்றால் அதில் மொழியாய் இருப்பதும் அன்னை. செய்யும் செயலும் அவள் சக்தியாலே, அந்த செயலின் வெளிப்பாடும் அன்னையின் அனுகிரகத்தாலே என்று கூறுகிறார். நாளும் நல்ல துணையானாய். நாளும் நல்ல துணை என்பது தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பெரும் துணையாயிருந்து தன் உடலிலே சக்தியாகவும் அம்பிகைதான் இருக்கிறார். அதே போல அவர்கள் நினைக்கும் செயலை செய்வதற்கும் உறுதுணையாகவும் அந்த சக்தியாகவும் அன்னைதான் இருக்கிறாள். கவிஞர்களுக்கு இவள் கவித்துவம் நல்குகிறாள். நடன மங்கையர்களுக்கு அழகையும் நளினத்தையும் இவளே தருகிறாள். இசை அமைப்பாளர்களுக்கு இசையாய் இருப்பவளும் இவள்தான் என்று கூறுகிறார். நன்றும் தீதும் நீ தந்து நல்லறிவை ஊட்டுகின்றாய். இந்த உலகின் நிலையாமையை அவ்வப்போது துன்பம் எனும் பாடத் மூலமாக அன்னை நமக்கு தருகின்றாள். துன்பத்திலிருந்து விடுபட என் பாதமே கதி என்ற ஞானத்தையும் ஊட்டி நல்ல அறிவை தருகின்றாள். செந்தமிழாய் அருளும் பைங்கிளியே என்பது தமிழ் மரபே, அது தாய் மரபு. அந்த தமிழாய் இருப்பவளே அன்னை ஆதிபராசக்தி தான். எப்படி சிவம் வேறு சக்தி வேறு இல்லையோ அதே போல தமிழ் வேறு சக்தி வேறு இல்லை என்பது கவிஞரின் கருத்து. தமிழும் அன்னை பராசக்தியும் ஒன்று. ஏனென்றால் சக்திக்கு என்றும் அழிவு கிடையாது. அதே போல் செந்தமிழுக்கும் என்றும் அழிவு கிடையாது. சக்தியை வழிபாடு செய்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதே போல் செந்தமிழ் பேசினால் அவர்களுக்கு மரணமே ஏற்படாது என்பது கருத்து. ஆம், தமிழை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அமிழ்து எனும் பொருள் வரும். அந்த அமிழ்தம் என்பது பருகியவரின் உயிரை காத்து நிற்கும். அதுபோல தமிழை பேசுபவர்களின் வாழ்நாள் என்றும் அழியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் நன்மங்களங்கள் பெருகி கொண்டே இருக்கும் என்பது கருத்து. பைங்கிளியே என்றால்
உமையவளை குறிக்கின்ற ஒரு மொழி. பைங்கிளியே, சிவபெருமானின் கை அமர்ந்த பைங்கிளியே என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு மொழி. பைங்கிளியே என்பது அழகை குறிக்கின்றது. அதேபோல் மொழியின் இனிமையையும் குறிக்கின்றது. செந்தமிழில் சிறந்து விளங்கிடும் அனைவரும் அன்னையின் ஆசி பெற்றவர்கள் என்பதே குறிப்பிடத்தக்கது. அவர்கள் அன்னையை வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் தமிழ் மொழி எங்கெல்லாம் பரிமளிக்கின்றதோ, எங்கெல்லாம் கவிமழை பொழிகின்றதோ அங்கெல்லாம் ஷியாமளா தேவியாக பாலாம்பாளே அனுக்கிரகம் செய்கின்றாள் என்பதே கருத்து. நான்மறை போற்றும் பாளையம்மா. அப்பேற்பட்ட பாளை அம்மாவை யார் போற்றுகிறார்கள் என்றால், சதாசர்வ காலமும் நான்மறைகள் போற்றி கொண்டாடி கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் நல்லதை சொல்ல வந்தவை நான்மறைகள். நல்லதற்கெல்லாம் நல்லது எது என்றால் பாலாவின் திருப்பாதங்கள். அந்த பாதங்களை நித்தியப்படி போற்றி கொண்டாடி கொண்டிருப்பது அந்த நான்மறைகள். அப்பேற்பட்ட பாலையை நாமும் கொண்டாடுவோம், அன்னையின் அருளை பெறுவோம். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.